தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூஸ்டு டிசையர் 2012 லான்ச் ஆகி ஆல்மோஸ்ட் 17 வரைக்கும் சேலில் இருந்த அந்த குறிப்பிட்ட அந்த சின்ன டிக்கி வர்ற டைப் டிசையரை பற்றி டீட்டெயில்டாக ஒரு யூஸ்ட் கார் அனாலிசிஸ் கொடுங்கன்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே நம்ம அந்த ஸ்விஃப்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி அந்த 2012 to 17 லான்ச் ஆகி சேலில் இருந்த டிசையர் யூஸ்ட் கார் மார்க்கெட்டில் வாங்கலாமா என்னென்ன பார்க்கணுன்ட்டு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2012 லாஸ்ட்டில் லான்ச் ஆகி 2017 வரைக்கும் லான்ச் ஆகி சேலில் இருந்த அந்த பர்டிகுலர் ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்விஃப்ட் டிசையரை பற்றி தான் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ அந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபியூல் ஆப்ஷனில் சேல் பண்ணாங்க, போத் பெட்ரோல் அண்ட் டீசல். பெட்ரோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிறது இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்க இன்ஜின் தான். உங்களுக்கு கே சீரிஸ் விவிடி டெக்னாலஜி கொண்டது, ஒரு 1200 சிசி 4 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். உங்களுக்கு பவர் அவுட்புட் மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 84 பிஹெச்பி பவரும் ஒரு 114 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கோட மேட் பண்ணி கொடுத்தாங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ஏஎம்டி கியர் பாக்ஸும் கொடுத்தாங்க. மேனுவல் கியர் பாக்ஸ் உங்களுக்கு 12 இருந்து 15 வரைக்கும் லான்ச் ஆகி சேல் இருந்த மாடலில் கொடுத்தாங்க. 15 அதாவது 14 லாஸ்ட் 15 இருந்து லான்ச் ஆகி சேல் பண்ண 17 வரைக்கும் வந்த வண்டிங்கள்ல தான் உங்களுக்கு ஏஎம்டி கியர் பாக்ஸ் கொடுத்தாங்க. டீசல்லையுமே கொடுத்தாங்க 5 ஸ்பீட் ஏஎம்டி. இப்போ உங்களுக்கு மைலேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் வண்டி வித்தின் சிட்டி வித் ஏசி ஒரு உங்களுக்கு 13 to 14 தாராளமா கொடுக்கும். ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும் 18 to 19 ஷோரா கொடுக்கும். உங்களுக்கு ஒரு 100 லிமிட்ல நீங்க டிரைவ் பண்ணீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப டீசல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 1300 சிசி ஃபியட் சோர்ஸ்டு மல்டிஜெட் டீசல் இன்ஜின். உங்களுக்கு அது டிடிஐஎஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு மாருதி உங்களுக்கு ஆப்ட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 1300 சிசி 4 சிலிண்டர் டர்போ சார்ஜர் டீசல் இன்ஜின் உங்களுக்கு பிக்சட் ஜாமெட்ரி டர்போ தான் கொடுத்திருந்தாங்க. அதிகபட்ச பவரா ஒரு 74 பிஹெச்பி பவரும் ஒரு 190 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கோட மேட் பண்ணி சேல்ல வந்தது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஏஎம்டி கியர் பாக்ஸோட சேல் பண்ணாங்க. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் வித்தின் சிட்டி உங்களுக்கு வித் ஏசி ஒரு 16 to 17 தாராளமா கொடுக்கும். ஹைவேஸ்ல போறீங்க வித்தின் 100 டிரைவ் பண்றீங்கன்னா 20 to 22 தாராளமா கொடுக்கும். நல்ல ஒரு எஃபிஷியன்டான இன்ஜின். இதே நான் சொல்லியிருக்க மைலேஜ்ல போத் அண்ட் பெட்ரோல் அண்ட் டீசல் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஏஎம்டி கியர் பாக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சை நீங்க கனெக்ட் பண்ணீங்க. இப்போ 14 நம்ம பெட்ரோல்ல சொல்லியிருந்தோம்னா வித்தின் சிட்டி ஒரு 12.5 to 13 உங்களுக்கு கிடைக்கும். ஹைவேஸ்ல அதே மாதிரி தான் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நீங்க ரேஞ்ச் நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கோட மைலேஜ் அதுதான் நல்ல ஒரு சக்சஸ் ஆன ஒரு மாடல்னு சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இன்ஜின் ரிலையபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப லான்ச் ஆகி ஆப் பண்ண இன்ஜின் தான் இன்னைக்கு வரைக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் டீசல் உங்க கட் பண்ணிட்டாங்கன்னாலும் அந்த பெட்ரோல் இன்ஜின் இன்னைக்கு வரைக்குமே அதே இன்ஜின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிஃபைன்மெண்ட் லெவல் உங்களுக்கு அதே மாதிரி NVH அந்த வைப்ரேஷன் ஆசனஸ்லாம் ரொம்ப ஸ்மூத்தனா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைலேஜ் பாத்தீங்கன்னாலும் நல்ல ஒரு சஃபிஷியன்டான மைலேஜும் உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் ஓட்டுறதுக்கும் பெப்பியாவும் இருக்கும். ரொம்ப உங்களுக்கு சடன் சர்ஜ் ஆஃப் பிக்கப் கிடைக்காது. அந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜினுக்கு உண்டான ஒரு உரித்தான ஒரு பிக்கப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தாராளமா கொடுக்கும். அதே மாதிரி தொந்தரவு இல்லாத இன்ஜின் உங்களுக்கு ஒரு ரிலையபிளான வண்டின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு மைலேஜ், ரிலையபிலிட்டி, அது மட்டும் இல்லாம ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி, உங்களுக்கு சர்வீஸ் கொடுறது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஓவரால் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நம்மளுக்கு பாக்குற வரைக்குமே கூட ரொம்ப ஒரு கையை கிடைக்காத வண்டின்றதுனால உங்களுக்கு சேல்ஸ் சார்ட்ல நல்ல ஒரு ஹையான சேல்ஸ்ல இருந்தது. அதே மாதிரி நம்ம டூரிஸ்ட் ஃபிளீட்லயுமே சரி, நம்ம இந்த டீபோர்டு வண்டி யூஸ் பண்றவங்க டிரைவர்ஸ் கூடமே நிறைய பேர் அந்த டிசைர் ஆப் பண்ணி யூஸ் பண்ணாங்க. ஊபர், ஓலால நிறைய வண்டி அது அந்த டைம்ல பீக் சேல்ல இருந்தது. டீசல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இன்னைக்குமே ஸ்விஃப்ட் டிசைர் டூர்னு சொல்லிட்டு அந்த மாடல் லான்ச் பண்ணி சேல் பண்ணாங்க. அதே இன்ஜின் தான் டீசலுக்கு பதிலாக சிஎன்ஜி மாடலோட ஆப் பண்ணி வருது. ஸோ இப்போ இந்த வண்டி அதிகபட்சம் உங்களுக்கு ஓட்டுறது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் டிராவல் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் சைட்ல இருக்கும். ரொம்ப ஸ்டிஃபா இருக்காது. சின்ன சின்ன மேடு பள்ளத்தை ஈஸியா டேக்கிள் பண்ணும். ரொம்ப பெரிய மேடு பள்ளத்தை அதை டேக்கிள் பண்றது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி போற மாதிரி இருக்கும். கார்னரிங் பண்ணும்போது கொஞ்சம் பாடி ரோல் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதாவது நம்ம நார்மலான ஒரு செடானோட பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த பாடி ரோல் ரொம்ப அதிகமா தெரியாத காரணமும் ஒண்ணு இருக்கு. மைல்டா இருக்கிறதுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா லாங்கான உங்களுக்கு வீல் பேஸ் உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு டிக்கியோட லென்த் ஒரு ஹேட்ச்பேக் மாதிரி நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டா டிசைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அது வந்த புதுசுல லான்ச் ஆன புதுசுல ஃபர்ஸ்ட் டிசைர் பெரிய டிக்கில லான்ச் ஆகி சேல்ல வந்ததுக்கும் இதுக்கும் நிறைய பேர் லுக் ஃபர்ஸ்ட் எடுபடலன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பிடிக்கல. ஆனா ஒரு வித்தின் ஒரு 5 to 6 monthsலயே நல்ல ஒரு பிக்கப் இன் சேல்ஸ் கொடுத்தது. அதே மாதிரி
லெக் ரூம், நீ ரூம், ஷோல்டர் ரூம் எல்லாமே நல்லா இருக்கும். உள்ள டேஷ்போர்ட் ரிம்ஸும் பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட்ல இருக்கிற மாதிரி ஃபுல் பிளாக்ல கொடுக்காம அவங்க வந்து பெய்ஜ் அண்ட் பிளாக் தீம்ல கொடுத்தாங்க. அந்த உள்ள வந்து ஒரு காத்தோட்டமான வெளிச்சமான ஃபீலிங் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தது. இருக்கிற இடத்தோட கொஞ்சம் எஃபெக்டிவ்னஸா நிறைய இடம் இருக்கிற மாதிரி அது காட்டுச்சு. சோ அது ஒரு பெனிஃபிட். அதே மாதிரி வண்டியில 5 பேர், அதாவது பின்னாடி 2 பேர்னா ரொம்ப சௌகரியமா உட்காரலாம், 3 பேர்னா கொஞ்சம் டைட்டா இருக்கும் லெக் ரூம்லாம். சோ ஒரு 5 பேர் சஃபிஷியன்டா டிராவல் பண்ணலாம். ஒரு நெடுந்தூரம் போறோம்னா 4 பேர்லாம் போனா நல்ல ஒரு சொகுசான பயணத்தை கொடுக்கும். ரொம்ப ஹை ஸ்பீட்ல போனீங்க அப்படின்னா பாடி ரோல் கண்டிப்பா எவிடென்ட்டா இருக்கும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் செட்டப்னால கொஞ்சம் பவுன்ஸ் ஆகுறது தெரியும். சோ அதே மாதிரி வண்டி ஏசி பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டுத்துலயுமே ஏசி கூலிங் சூப்பரா இருக்கும். அப்படி நீங்க பாக்குற வண்டியில ஏசி கூலிங் வந்து வரல அப்படின்னா, கம்ப்ரஸரே ஆன் ஆகல அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்ல கம்ப்ரஸர்லாம் ஆன் ஆகுது, கூலிங் மட்டும் கம்மியா வருது அப்படின்னா அந்த கூலிங் காயில் ரீப்ளேஸ் பண்ணி டேஷ்போர்ட்லாம் கழட்டிட்டு கூலிங் காயில் ரீப்ளேஸ் பண்ணி கேஸ் டாப் அப் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு 10 to 15 ரூபா அந்த ரேஞ்ச் வந்து ஆகலாம். சோ இது வந்து ஏசியோட பெர்ஃபார்மன்ஸ். மற்றபடி நம்ம இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு தெளிவா இருக்கும். வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேட்லயுமே அந்த டிசைன் வந்து ரொம்ப அவுடேட்டடா வந்து தெரியல. உங்களுக்கு அந்த ZDI அல்லது ZXi இத டாப் எண்ட் மாடல் எடுக்கிறீங்க, ZDI இல்லைன்னா உங்களுக்கு ZXi எல்லாம் மாடல் எடுக்கிறீங்கன்னா ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி எல்லாமே வந்துடும். சோ ஒரு ZDI ZXi மாடல் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இல்ல மோஸ்டா நல்லா நிறைய யூஸ்ட் கார் மார்க்கெட்ல சேல்ல இருக்கு பாத்தீங்கன்னா VDI VXi தான் நிறைய வண்டிங்க வந்து இருக்கும். சோ இந்த வண்டி அதமே நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி இந்த சஸ்பென்ஷன்ல ஏதோ அப்நார்மலா உங்களுக்கு சவுண்டோ இல்ல ரேட்லோ இல்ல ஸ்குவீக்ஸோ இல்ல பவுன்ஸ் ஆகிற மாதிரியோ இருந்தது அப்படின்னா, இல்ல ரீகண்டிஷன் பண்ண ஸ்டட்ஸ் எதுவும் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த வண்டி வந்து கண்டிஷனா ஒரு பேலன்ஸ்டா போகாது. கொஞ்சம் தூக்கி வீசுற மாதிரி இருந்தாலோ இல்ல லோயர் ஆம் சவுண்ட்லாம் அதிகமா கேட்கற மாதிரி, ஏன்னா இந்த வண்டியில ஃப்ரீக்வெண்டா லோயர் ஆம் புஷஸ், அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு லோயராமே வந்து மாத்துறதுக்கான சான்சஸ் வந்து ஒரு 75,000 to 80,000 கிலோமீட்டர் நாய்ஸ் வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. ஏன்னா சஸ்பென்ஷன் சைடு சாஃப்ட்வேரா டியூன் பண்ணிருக்கிறதுனால பள்ளமேடம் வந்து பார்க்காம போட்டு யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த நாய்ஸ் வந்து வரும். ஆனா ஒரு டீல் பிரேக்கர் இல்ல. வண்டி நல்லா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி சஸ்பென்ஷன் காம்பனன்ட்ஸ்ல கொஞ்சம் அதிகப்படியான கவனம் செலுத்துங்க. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து ரஸ்ட் ஃபார்மேஷன். பேனட்டை திறந்து லெஃப்ட் சைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா சேஸ் நம்பர் இம்ப்ரிண்ட் ஆகி வந்திருக்கும். சேஸ் நம்பர் எதுவும் ரஸ்ட் ஆயிருந்ததுன்னா அந்த வண்டி அவாய்ட் பண்ணுங்க. இன்ஜின் ரூம்லயும் சரி, சேசிஸ்லயும் சரி, அண்டர் சேஸ்லயும் சரி, அண்டர் பாடி பார்ட்ஸ்லயும் சரி ரஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த வண்டி அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஃபிளட்ல பாதிப்படையாம இருக்கான்றத பாருங்க. நிறைய டிசைர் வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கனால ஃபிளட் வண்டி ஆல்மோஸ்ட் 15 ஃபிளட்ல மாட்டினதும் சரி, 23 ஃபிளட்ல மாட்டினதும் சரி, அந்த ஃபிளட்ல மாட்டினது மாதிரியே தெரியாம ரெடி பண்ணி நிறைய வண்டி வந்து விற்கிறாங்க. ஒரு சிலர் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த ஃப்ளோர் மேட்டை மாத்தும் போதோ இல்ல ஃப்ளோர் மேட் அடிஷனல் ஃப்ளோர் மேட் போடும் போதோ எப்படினாலுமே நம்மளுக்கு அந்த வண்டி ஒரு மெக்கானிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கும்போது வயரிங் ஹார்னஸ்ல ஏதோ ரஸ்ட் ஃபார்ம் ஆகி ஏதோ வயரிங் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு சிலர் ஏமாந்தது அப்பதான் அவங்களுக்கு தெரியும். சோ அதனால ஃபிளட் ஹிஸ்டரி கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்து வாங்க டிசைர் வாங்கும்போது. சோ அதே மாதிரி ரஸ்டும் ரொம்ப அதிகமா இருந்தாலும் அந்த வண்டி வந்து வேண்டாம். அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் டிசைரை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் டேம்பர் நிறைய நடக்குது. அது வந்து நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ண வண்டியிலுமே நிறைய பார்த்தோம். அதனால உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கா வண்டியா பார்த்து எடுங்க. அப்படி இல்ல சர்வீஸ் ரெக்கார்டு இல்ல அப்படின்னாலும் ஒரு நல்ல தெரிஞ்ச ஆளை கூட்டிட்டு போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த மீட்டர்ல இருக்கிற கிலோமீட்டர்ஸ் வந்து ரன்னிங் ஹெவியா இருக்கு. ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட கேட்கறவங்க வந்து இந்த கிலோமீட்டர் நீங்க சொன்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது ஓகேவா இருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் கிலோமீட்டர்ஸ் வச்சு வண்டி வாங்காதீங்க. 30,000 40,000 மீட்டர்ல போட்டு நிறைய யூஸ் பண்ண வண்டியா கூட இருக்கலாம். 40,000 இன்ஜின் சீஸ் ஆற வண்டியை நான் பாத்திருக்கேன். 3 லட்சம் கிலோமீட்டர் வண்டி இன்ஜின் பிரிக்காத வண்டி இருக்கு. சோ அதனால கிலோமீட்டர்ஸ் நீங்க மறந்துடுங்க. கண்டிஷன் எப்படி இருக்குன்றத நல்ல ஒரு வெல் ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஒரு மெக்கானிக் நல்ல டெக்னீஷியன் கூட்டு போய் செக் பண்ணுவாங்க. சோ இப்போ பெட்ரோல் அண்ட் டீசல் உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷன்ல இருக்கு, வண்டி பிக்கப்லாம் நல்லா இருக்கு, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு, உங்களுக்கு ஸ்மூத்தா வண்டி வந்து டிரைவ் ஆகுது அப்படின்னு ஒரு கிளான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்ரோல் அதிகபட்சம் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.2 lakhs கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு மேஜர் எக்ஸ்பென்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இல்ல. சோ அப்படி அந்த 1.2 lakhsமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருந்தது அப்படின்னா கூட இன்னொரு 1 lakh கிலோமீட்டர் தாராளமா ஓடும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ 2.5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் பெட்ரோல் வராது. ப்ராப்பரா ஆயில் சர்வீஸ் கரெக்டா மெயின்டெனன்ஸ் பார்த்திருந்தீங்க அப்படின்னா. டீசல் பொறுத்த வரைக்கும் 3 லட்சம் கிலோமீட்டர் கேரண்டியா ஓடும். சோ ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர்னால நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. அந்த 1.5 லட்சத்துக்கு தேவையான ஒர்க் கொஞ்சம் இருக்கும். என்னன்னா டைமிங் செயின் நாய்ஸ் எதுவும் வருதான்றத பாத்துக்கோங்க. அதே மாதிரி டர்போல எதுவும் ஆயில் லீக்ஸ் இல்ல இன்டர்கூலருக்கு போற லைன்ல ஆயில் ஃபார்மேஷன் இல்ல ஆயில் லீக்ஸ், அது மட்டும் இல்லாம கார்பன் டெபாசிட் வந்து இந்த வண்டியில கொஞ்சம் அதிகமா இருக்கும். மிதிச்சு அதாவது கொஞ்சம் நல்ல ஒரு ரைஸ் பண்ணி ஓட்டாம கொஞ்சம் பொத்தி ஓட்டிருந்தாங்கன்னா கார்பன் ஃபார்மேஷன் கண்டிப்பா இருக்கும். அந்த 1.25 லட்சத்துல நம்மளுக்கு இன்டேக் மேனிஃபோல்டு டர்போலாம் ஒரு கிளீன் பண்ணிட்டு ஒரு ஜெனரல் சர்வீஸ் பண்ணும்போது
பண்ணும்போது இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அதே மாதிரி கிளட்ச் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பாத்துக்கோங்க. ரொம்ப ஸ்பாஞ்சியா இருந்தாலோ இல்ல ரொம்ப ஹெவியா இருந்தாலோ இல்ல வெடுக்குன்னு வந்தாலோ கிளட்ச் வந்து மாத்துற மாதிரி ஸ்டேஜ்னு அர்த்தம். பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்ச வித் லேபர் வந்து ஒரு 12 to 15 ரூபாய்க்கு உள்ள முடிஞ்சிடும். டீசல் எடுத்தீங்கன்னா ஒரு 18 ரூபா வரும். சோ அந்த கிளட்ச் வந்து வெறும் கிளட்ச் பிளேட் மாத்தாதீங்க, இயரை கனெக்ட் பண்ணி அந்த ரிலீஸ் பேரிங் அந்த கம்ப்ளீட் செட் மாத்தினீங்கன்னா உங்களுக்கு கிளட்சோட டிரைவிங் எஃபெக்டிவ்னஸ் ஸ்மூத்தாவும் இருக்கும், நல்ல ஒரு மைலேஜ் என்ஹான்ஸ் ஆகி கொடுக்கும். சோ கிளட்சோட கண்டிஷனையும் பாத்துக்கோங்க. மத்தபடி பிரேக்ஸ் கொடுக்கும்போது பிரேக்ஸ் எதுவும் ஸ்குவீக் ஆகுதா இல்ல அன்ஈவன் கிரைண்டிங் நாய்ஸ் எல்லாம் கேக்குதான்றத பாத்துக்கோங்க. பிரேக் லைன்ல எதுவும் லீக் இருக்கான்றத பாத்துக்கோங்க. அதுல பிரேக்ல உங்களுக்கு அந்த அன்ஈவன் நாய்ஸ் எதுவும் கேட்டாலோ இல்ல பிடிக்கும் போது விட்டு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு அப்நார்மல் சவுண்ட் எதுவும் கேட்டாலோ பிரேக்கிங் சிஸ்டம்ல உங்களுக்கு வந்து வேலை இருக்குன்னு அர்த்தம். பிரேக் பேட் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணணும். ஃப்ரண்ட்ல இருக்கிற பேடு அண்ட் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்க் ரெண்டுமே மாத்திர செலவு கூட வரலாம். சோ இதெல்லாம் ஒரு கணக்கு பண்ணிட்டு நீங்க ரேட் பேசி வாங்கினா நல்லா இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்க வண்டி. இதுக்கு போக ஜெனரல் ரன்னிங்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேட்டரியோட கண்டிஷன், கிளட்ச் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டயரோட கண்டிஷன் நீங்க பாத்துக்கோங்க. மத்தபடி வயரிங் மேஜரா டேம்பர் ஆகாம இருக்கான்றத பாத்துக்கோங்க. வயரிங் எதுவும் ஒர்க் இருக்கிற மாதிரி இருந்தாலோ இல்ல வண்டி சுத்து வாங்கி ஸ்டார்ட் ஆனாலோ இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு ஜிமிக்கு ஏதோ ஒரு இந்த கிலோமீட்டருக்கு மேல வண்டி ஓடின மாதிரி இருந்தாலும் அந்த கிலோமீட்டர் நிறைய ஓடின வண்டியை எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதுக்கும் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. உங்களோட இன்ஸ்டிங்க்ட்ல உங்களுக்கு வந்து கிலோமீட்டர் நிறைய ஓடி இருக்கு, ரெக்கார்டு இல்லாத மாதிரி ஒரு வண்டியா இருக்குன்னா அந்த வண்டியை ஸ்கிப் பண்றது நல்லது. சோ இன்னொரு இந்த ஆஸ்பெக்ட்லாம் நீங்க பார்த்துட்டு ஒரு வண்டியை சூஸ் பண்றீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெஸ்ட் டிரைவ்லயும் வண்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த ஒரு அப்நார்மல் சவுண்ட் எதுவுமே இல்ல, அப்படி இல்ல லோயர் ஆர்ம் சவுண்ட் தான் கேக்குது, இல்ல சஸ்பென்ஷன்ல ஆயில் லீக் இருக்கு, ஸ்ட்ரட் மாத்தினா போதும், அந்த லெவலுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இந்த மத்த மேஜர் ஆஸ்பெக்ட் அடிக்கடி எதுவும் படாம இருக்கான்றதை பாத்துக்கோங்க. ஏன்னா ஸ்விஃப்ட் டிசைரை பொறுத்த வரைக்கும் சரி, ஸ்விஃப்ட்டுமே சரி, இந்த மாடல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி வைஸ் கொஞ்சம் ரொம்ப பெட்டர்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு சின்ன ஆக்சிடென்டல் ஹிஸ்டரி அட்டன் பண்ணாலும் நம்மளுக்கு ரேடியேட்டர், கூலிங் ஃபேனு எல்லாமே, அதாவது உங்களுக்கு ரேடியேட்டர் ஃபேனு, ரேடியேட்டர் அந்த எல்லா சிஸ்டமே உடனே டேமேஜ் ஆயிடும். அதனால அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அந்த வண்டியோட பில்டே அந்த அளவுக்கு தான் பண்ணியிருந்தாங்க மாருதி சொல்ல போனோம்னா. சோ அந்த மாதிரி அடிபட்டது மேஜர் இம்பாக்ட் ஆகி உங்களுக்கு சேஸ் லெவல் போயிருந்து இல்ல ஸ்ட்ரக்சரல் டிஜிட்டியே மாறுற மாதிரி வண்டி எதுவும் இருக்கு, கம்மியா கொடுக்குறாங்கன்ற மாதிரிலாம் வாங்க வேண்டாம். அது உங்களுக்கு வண்டி ஓட்டுற ஃபீலே வந்து நல்லா இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி மேஜர் எக்ஸ்பென்ஸ், மேஜர் அடிபடுற மாதிரி அடிப்பட்ட வண்டியோ இல்ல வெள்ளத்துல பாதிப்பு அடைஞ்சு ரொம்ப ஒர்க் பண்ணி எடுத்த வண்டியோ வந்து அவாய்ட் பண்ணீங்கனாலே வண்டி உங்களுக்கு வந்து ரிலையபிளான ஒரு வண்டி வந்து நீங்க வாங்கலாம். இது இன்னொரு முக்கியமான விஷயம், சாரி சொல்ல மறந்துட்டேன். நீங்க ஆட்டோமேட்டிக் எடுக்கிறீங்க, ஏஎம்டி கியர் பாக்ஸ் கொண்ட மாடல் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல ரொம்ப கிலோமீட்டர் ஓடின வண்டியை தயவு செய்து ஸ்கிப் பண்றது நல்லது. ஏன்னா கிளட்ச் ரீப்ளேஸ்மெண்ட் இது வந்து ஏஎம்டி கியர் பாக்ஸ் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் சிஸ்டம் மாதிரி தான் வரும். கிளட்ச் ரீப்ளேஸ் பண்ணா இந்த ஜெர்க்கு ஜடர்லாம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த விஷயம் அந்த மாதிரி கிடையாது. நிறைய பேர் இத மாதிரி எடுத்துட்டு மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஏஎம்டி கியர் பாக்ஸுக்கு கிளட்ச் மட்டும் மாத்தினா பிரச்சனை சால்வ் ஆனா பரவாயில்ல, வெல் அண்ட் குட். அப்படி அந்த கிளட்ச் மட்டும் மாத்தியுமே சில இது வந்து சால்வ் ஆக மாட்டேங்குது. கியர் வந்து ஸ்டக் ஆகிற கம்ப்ளைண்ட், கியர் பாக்ஸ் கம்ப்ளைண்ட் வர்ற மாதிரி, அதே மாதிரி மீட்டர்ல வந்து கியர் பாக்ஸ் வார்னிங் லைட் எரியற மாதிரி, அன்ஈவனா ஷிஃப்ட் ஆகுறது, நீங்க கொடுக்குற ஆர்பிஎம்க்கு ஏத்த மாதிரி வண்டி போகாத மாதிரி, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெட் பிளாக் இருந்தாலோ இல்லைன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸுக்கு மேல ஆயில் லீக்கேஜஸ் மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி மேஜரான ஏதோ ஒர்க் பண்ண மாதிரி ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ இல்ல நிறைய பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிருக்கேங்க, இப்ப இந்த கிளட்ச் மட்டும் மாத்தினா போதும் இல்ல இந்த கேபிள் மட்டும் மாத்தினா போதும்னு சொல்றாங்க, அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டா வண்டி உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும்னு சொன்னாலும் அந்த மாதிரி வண்டியை நீங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோமேட்டிக் ஏஎம்டி கியர் பாக்ஸ் கொண்ட வண்டி நீங்க கிலோமீட்டர் ரெக்கார்டு இல்லைன்னா தயவு செஞ்சு அந்த வண்டியை ஸ்கிப் பண்றது நல்லது. ஏன்னா ஏஎம்டி கியர் பாக்ஸ்ல நிறைய ஒர்க் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, நிறைய காஸ்டும் செலவாகுது. அப்படி செலவு பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் பிரேக்கனா இருக்கும். அதனால அந்த வண்டியை வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோல டிசைரை பத்தி டீடைலா அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனல்ல நிறைய யூஸ் கார் ரிவ்யூஸ் இருக்கு. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா நம்ம தமிழ்ல தான் ஃபுல்லாவே பேசியிருப்போம். நீங்க அந்த சேனல் லிங்க்ஸ் வந்து நம்ம வீடியோஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை சரௌண்டிங்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு வண்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா என் நம்பர் வந்து நான் சேனல்ல, அதாவது நம்ம வீடியோஸ்ல கொடுக்குறேன், தாராளமா நீங்க கால் பண்ணலாம். தேங்க்யூ.